வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 4ஆம் தேதி SBI PO ஷிஃப்ட் 1ல கேட்கப்பட்ட ஒரு குவான்ஸ் கொஸ்டின் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். சரியா? இதில் நம்ம பார்க்க போகிறது வால்யூமை பேஸ் பண்ண கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். The ratio of volumes of spheres A and B is 8:27. If the difference between their total surface area is 3080 centimeter square, then find diameter of sphere A. A ஓட diameter கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, எப்பயுமே வந்துட்டு ஐடென்டிக்கல் இமேஜஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வால்யூம்க்கான ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு சப் ட்ரிப்ளிகேட்னா ஒன்றும் இல்லை, கியூப் ரூட் எடுக்கிறது. கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான ரேடியஸ்க்கான ரேஷியோ கிடைச்சிடும். ரேடியஸ் அல்லது டயாமீட்டருக்கான ரேஷியோ கிடைக்கும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரேஷியோ என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ரேஷியோ வந்து கிடைச்சிடும். சரியா? இப்போ 8 நம்ம கியூப் ரூட் எடுத்தோம்னா 2 வரும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வரும். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஏக்கு என்னன்னா 4 டைம்ஸ். அதே மாதிரி 27 கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வரும் 9 டைம்ஸ் வரும். சரியா? அப்போ ஏக்கான சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 டைம்ஸ், பிக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 5 டைம்ஸ். இந்த 5 டைம்ஸ் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3018 கொடுத்துருக்காங்க. சரியா? 3018 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 1 டைம் வேல்யூ வருமா? 1 டைம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேன்சல் பண்ணால் 30 5 கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 8 5 கேன்சல் பண்ணால் 1 டைம், இது மாதிரி 3, இங்கே 30னா 6 டைம்ஸ் வரும். சரியா? நமக்கு தேவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் ஸ்பியர் ஏ. அப்போ ஏவோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா 4 டைம்ஸ் இல்லையா? அப்போ இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணுங்க. இது எதுக்கு சமம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 4πr². சரியா? அப்போ 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு r². இப்போ இந்த 4ஆல் இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 22ஆல் இதை கேன்சல் பண்ண வரும் 28 வரும் இல்லையா? அப்போ r² ஈக்குவல் டு 28 இன்ட்டு 7. அப்போ r என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √28 இன்ட்டு 7 வரும். இந்த ஆறுனா சரி, r²னா 28 இன்ட்டு 7. அப்போ எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு? இதை இன்ட்டு பண்ணோம்னா 140 ப்ளஸ் ஒரு 140, 8னா 56, 196 ரூட் எடுத்தீங்கன்னா 14. அப்போ ஆரோட ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14. அப்போ நம்மகிட்ட கேட்கறது டயாமீட்டர்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். அப்போ ரேடியஸை டபுள் டைம் பண்ணிங்கன்னா 28 வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 28. ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி புரிஞ்சிச்சு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.